Yeah, thank you, Lavinia. Yes, Yeah, sir. hello everyone. So this is a session that is a continuation of whatever that we had last Sunday. The topic is speed, time, and distance. So I think around six questions பார்த்தோம். Then I also suggested few tricks that you need to remember. நான் என்னோட டாக்குமெண்ட்டையும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஸோ மேக் ஷுவர் தட் யூ கோ த்ரூ திஸ் பர்டிகுலர் டாபிக். ஸோ நாட் த ப்ரெசன்டேஷன் எழுதுனது கொஞ்சம் கிளியராக புரியாது. டாக்குமெண்ட் அனுப்பி விடுறேங்க செஷன் முடிச்ச உடனே. ஸோ வேர் வி ஸோ இந்த சம் லாஸ்ட்டாக பார்த்தோம் வேர் a particular flight was moving at north. So இது வந்து arrow compass. North is up, east is right. Immediately you need to visualize. கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துடணும் எல்லாத்தையும். ஸோ 12 மணிக்கு கிராஸ் பண்ணோம். அண்ட் ஈஸ்ட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அனதர் ஃப்ளைட் 12:30க்கு கிராஸ் பண்ணோம். நான் 2 மணிக்கு ரெண்டுமே எங்க இருக்கும் ரிலேட்டிவ் டு ஈச் அதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ரெண்டுத்தோட ஸ்பீடும் சொல்லியிருக்கு. ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். நார்த்தில் போனது எங்கேயோ போயிருக்கும். ஸோ அதோட ஸ்பீடு நமக்கு தெரியும் 500. ஸோ 12 மணி டு 2ன்னா 2 ஹவர்ஸில் எங்கே போயிருக்கோம்னா 1000 கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி அனதர் 1.5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் பெர் ஸ்பீடில் 600 போயிருக்கும். ஸோ இங்கேக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அதுதான் கால்குலேட் பண்ணணும். ஸோ த ஃபார்முலா ஃபார் திஸ் இஸ் அதே தான் ஸ்கொயர் வாட் இஸ் திஸ் ட்ரையாங்கிள் ஹைபோட்டென்யூஸ் அதே ஃபார்முலா. ஸோ 1000 ஸ்கொயர் மைனஸ் 600 ஸ்கொயர். இதை வந்து யூ கேன் சிம்பிளிஃபை இட் ஆஸ் 200 ஸ்கொயர், கரெக்ட்? 200 ஸ்கொயர் இன்டூ வாட் இஸ் திஸ் 5. And then இங்கே again 200 square into 3. Then இதை simplify பண்ணா you will get 200 into square root of 3/4. Approximation கேட்டதுனால 1200 is the answer. So last week இதை பார்த்தோம். Moving on. சரியா? This is another interesting question. A monkey climbing a pole, correct? As we keep saying, anything and everything, try to visualize. A monkey climbing a pole. Yeah, ascends ஏறுறது, கரெக்டா? 6 மீட்டர் ஏறும். தென் ஸ்லிப்ஸ் பை 3 meters. ஸோ 3 meters. ஸோ அசெண்ட்னா ஏறுறது, ஸ்லிப்ஸ்னா ஸ்லிப் ஆகி 3 meters ஸ்லிப் ஆகி கீழே வருது. ஸோ இது வந்து எவ்ரி ஆல்டர்னேட் மினிட். ஸோ 1 minute மேலே ஏறுறதுக்கு, அனதர் 1 minute ஸ்லிப் ஆகிறதுக்கு. ஸோ இதையே தான் அது ஒரு வேலையாக பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ நவ் வாட் இஸ் த கொஸ்டின், கரெக்ட்? என்ன கேட்டிருக்காங்க? இஃப் த போலோட டோட்டல் ஹைட் இஸ் 60, how long will it take for the monkey to reach the top? இதுதான் கொஸ்டின். சரியா? ஸோ ஸ்ட்ரைட் அவே வில் கெட் இன் டு திஸ். ஸோ நமக்கு இது தெரியும். ஸோ இப்போ நெட் சரி, இப்போ 1 minute 6 ஏறி இருக்கு, நெக்ஸ்ட் மினிட்ல 3 சறுக்கி இருக்கு. ஸோ அப்படின்னா நெட் ஹைட் ascendedனா ஏறி இருக்கிறது in 1 + 1 2 minutes is equal to 6 minus 3, which is 3 meters. So first minute 6 ஏறி இருக்கு, another minute 3 சறுக்கி இருக்கு. ஸோ 2 minutesல 3 மீட்டர் ஏறி இருக்கு. ஸோ நவ் த கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள், கரெக்டா? 2 மேலே ஏறிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான் till it reaches 60, கரெக்ட்? ஆனா நீங்க உடனே வந்து டைரக்டா ஆன்சர் வந்து 2 minutesல 3 meters அப்படின்னு ஓகே இன்டூ 3 போட்டுருவோம், கரெக்ட்? அப்படின்னு போட்டுட்டு இன்டூ 3 ஐ மீன் இன்டூ 30 போட்ட ஆன்சர் வந்துருமா? ஆக்சுவலி கிடையாது, கரெக்டா? ஏன்னா இன்டூ 30 போட்டோன்னா 60 வந்துடும். ஆனால் இது வந்து எவ்ரி 2 minutes 3 மீட்டர் தான் ஏறி இருக்குன்னா பரவாயில்ல. நீங்கள் இப்போ இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபார்முலா போட்டு சிம்பிளாக சம்ம முடிச்சிடலாம். தி ஆன்சர் இஸ் நாட் தட், கரெக்ட்? ஸோ இப்போ 2 minutesல இவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னு சே ஓகே. ஸோ நவ் 30 minutes, கரெக்ட்? ஸோ 30 minutesல எவ்வளோ ஏறி இருக்கும்? 30 minutesல இட் இஸ் நத்திங் பட் 30 into 3
by 2. இது எப்படி வந்தது? நம்ம முன்னாடி ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ்ல பார்த்தோமே. 2 minutesல 3 meters அப்படின்னா 30 minutesல எவ்வளவு? 30 into 3 by 2 direct ratio, correct? So which is nothing but 30 into 3 by 2 is 45. இல்ல இது பத்தல. சரி, ரைட், ஓகே. ஸோ நமக்கு 60 meters எப்போ போகும்னு தெரியணும். சரி, 34 போலாமா? அப்போ 34 minutesல என்ன வரும்? இதே இது 34 into 3 by 2. 34, sorry, 34, 36 போயிடும். 36 into 3 by 2 is nothing but 54 meter. So 36 minutesல 54 meters net ஏறி இருக்கும். Now, next 37th minute என்ன ஆகும்? 37 minutes. அடுத்த 1 minuteல 54 plus 6, which is nothing but 60. Correct? So அப்படின்னா the answer is 37. இது ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம்? 6 meters ஏறும், அடுத்து 3 meters சறுக்கும். பட் ஆனா 37th minutela 60 தொட்டுடுது. கொஸ்டின் அதானே, how long will it take to reach the top? அதுக்கப்புறம் அது சறுக்கி இருக்கலாம். That is immaterial to us. So now you are stopping here. You are calculating this. Okay, 36th minute 54 ஏறுறது. Another 1 minute 6 meters போய் it has reached. So answer is 37 minutes. Again, the key to this is கொஞ்சம் வரைஞ்சி கண்ணால விஷுவலைஸ் பண்ணுங்க. 6 ஏறுது, 3 சறுக்குது, டோட்டலா 60 போகணும். ஒன்ஸ் யூ விஷுவலைஸ், சால்வ் பண்றது கொஞ்சம் ஈஸி. மூவிங் ஆன். ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பட் ஆனால் as I said in the other class, நம்ம முன்னாடி ஏற்கனவே பண்ணோம், ஸ்டார்டிங்ல பண்ண சம்ஸோட கொஞ்சம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். Robert is traveling on his cycle and he has calculated he will reach a particular point at 2 p.m. if he travels at 10 kilometers per hour. Okay, if he will reach there at 12 o'clock. So 5 kilometers per hour speed increase பண்ணனா 2 hours he is gaining. Okay, very good. At what speed should he travel to reach there at 1 p.m? So இப்போ நம்ம வந்து டைம் இருக்கு அப்படின்னாலும், டைம் in terms of clock hours இருக்குன்னா கூட difference in time நம்ம calculate பண்ண தெரியும். ஸ்பீடு நமக்கு தெரியும். ஆல்ரெடி ஐ கீப் சேயிங், சைடில் இதை ரெஃபரன்ஸ்க்கு இதை போட்டு வச்சுட்டோம்னா இன்டூ. ஸோ இங்கே எஸ் டி, டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்பீட் இன்டூ டைம். இதை சைடில் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் இந்த சம்மெல்லாம் இறங்கவே முடியும். ஸோ இஃப் வாட் ஸ்பீட் ஹி மஸ்ட் ட்ராவல் டு ரீச் அட் 1 p.m. இதில் இஃப் யூ நோட் ஏதாவது ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா அதே இடம் தான். So he is traveling to a particular point in all 3 scenarios. So distance is same. So say if distance is equal to x meters னு வச்சுக்கோம். Correct? Now நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x by 10. So that is distance divided by 10 kilometer per hour, which is nothing but this is your time taken. Correct? Minus the gain that is gaining if he is traveling at 15 kilometers per hour. Correct? And this takes a lesser time. So in the time difference என்ன? 2 மணி நேரம், 2 hours. Again, இது எப்படி வருது? Again, T1 minus T2 is equal to 2 hours. 2 hours எங்க வந்தது? 2 p.m. இங்க 12 noon. So first scenarioல 10 kilometer per hour, அடுத்த இதில் 15 kilometer per hour. இந்த ரெண்டு வேரியபிள் ஸ்பீடில் போட்டும்போது 2 hours is the difference. Right, very good. So இதுலேருந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா you get x equal to 60 kilometers. Now இது வந்துருதுன்னா now what are we supposed to find? At what speed கேட்டிருக்காங்க, distance கேட்கல. Speed that he must travel to reach 1 p.m. Okay, the answer is very simple. ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு தெரியும். So இப்போ இதுலேருந்து if you have to calculate, so if he is traveling for 60 kilometers distance, how much does it take for him? Say if he is traveling at 10 kilometer per hour, if speed is equal to 10 kilometer per hour, then time taken is equal to
6 hours. It is nothing but 60 by 10. Correct? Now, so if Robert started 6 hours prior to that, so if you look at it, 6 hours travel பண்ணி இவர் வந்து 2 PM க்கு ரீச் பண்ணியிருக்காரு. அப்படின்னா ஸ்டார்டிங் டைம் என்ன? Start time is equal to 8 AM. Okay, very good. Seri. Now, if he were to reach at 1 PM, அப்படின்னா what is the speed? Okay, again, speed is equal to D by T, which is nothing but D is 60. Time taken என்ன? So 1 o'clock போய் சேரணும்னா that means 8 மணிக்கு ஆரம்பிச்சு 1 o'clock போய் சேரணும் அப்படின்னா what is the speed you should travel? 8 to 1. What is the total hours? 5 hours. So which is nothing but 12 kilometers per hour. So simple sum. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்மோட subtle variation. அதை நோட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சரை பிடிச்சிடலாம். So he is traveling and to a point A. So distance is same. So 2 மணிக்கு அங்கே போய் சேருவார் at 10 kilometers per hour. ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாருன்னா 2 hour கெயின் பண்றாரு. ஓகே, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஹி ஷுட் டிராவல் டு ரீச் அட் 1 o'clock. ஓகே, ஸோ நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? சின்ஸ் எஸ் தெரியும், டி தெரியும், டியை கண்டுபிடிச்சிக்கிறோம். டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டு இப்போ 1 o'clock அப்படின்னா இதுக்கு எவ்வளோ டைம் வேணும்னு நமக்கு தெரியணும். அப்போனா ஸ்டார்டிங் டைமை கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகே, ஸோ 60 kilometersனா 6 hours வண்டி ஓட்டுவார். அப்போதான் 2 மணிக்கு வர முடியும். அப்போனா 8 மணிக்கு ஸ்டார்டிங். ஓகே, ஸோ 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா தென் இட் டேக்ஸ் 5 hours. ஸோ 5 hours டிராவல் பண்ணாருன்னா டு மீட் தட் 60 kilometers, which is your point A is 60 kilometers from here. You should travel at a speed of 12 kilometers per hour. Okay. So, moving on. Now, இதில் என்ன பண்றோம்? A and B start from a same point in the same direction to walk around a rectangular field. Okay. Of 400 by 300. Just imagine your college athletic field. Rectangular இருக்காது, but assume it is a rectangle. 400 by 300 இருக்குன்னு வச்சுக்கோம். Okay. Now, both of them, they actually start at the same point inga and then they go around. Okay. They start at 7 AM to walk around a rectangular field. A walks at a rate of 3 kilometers per hour. B walks at a rate of 2.5 kilometers per hour. Typically, நம்ம இந்த மாதிரி practically you would have done it. 2 பேர் ஆரம்பிப்பீங்க, ஒருத்தர் ஸ்லோவா வராரு, ஒருத்தர் ஃபாஸ்டா போறாரு. How many times will they cross each other if they continue to walk till 12:30 PM? So they started at 7 AM. So இப்போ இதே ஸ்பீட்ல 2 பேரும் வாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா at some point, because of the difference in speed, because of this, A வந்து முந்திட்டு போய் B ஒரு தடவை கிராஸ் பண்ணுவார். because he is going much faster. half kilometer per hour faster போறதுனால he will cross B at least once. So A and B 2 பேரும் ஒண்ணா ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஸ்பீட் டிஃபரன்ஸ்னால ஒரு டைம் ஆச்சு அவர் கிராஸ் பண்ணுவார் B. Now the question is, if they are going to walk for 5.5 hours, 7க்கும் 12:30க்கும், if they are going to walk for 5.5 hours, எத்தனை தடவை இவர் கிராஸ் பண்ணுவார்? That is the question. Okay. So now, இப்போ நான் சொல்லும் போதே I already gave a hint. இவங்க 2 பேரும் 2 டிஃபரண்ட் ஸ்பீட்ல கிராஸ் பண்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சு they are going to cross each other. பட் 5.5 hours எத்தனை தடவை? இதுதான் நம்மள கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்ட். ஸோ நவ் டிஸ்டன்ஸ் ஒரு தடவை ஸ்கொயரை சுற்றி வந்தேன்னா how much distance they are going to walk? ஸோ சர்க்கிளாக இருந்தால் it is called circumference. ஸ்கொயராக இருந்தால் it is called perimeter. Perimeter.
பெரிமீட்டர்னு ஒன்றும் கிடையாது. இங்கே ஆரம்பிச்சு இப்படி போய் இப்படி வந்தானா வாட் இஸ் திஸ்? ஓகே, நம்ம பெரிமீட்டர் பார்த்தோன்னா 400, 400, 300, 300. இது ஃபுல்லையும் ஆட் பண்ணோன்னா யூ கெட் 1400 ஆர் நத்திங் பட் 1.4 kilometers. ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 1.4 kilometers. சரி, ரைட், ஓகே. நவ் முன்னாடி ஒரு சம்ல we spoke about what is their relative speed. Okay, relative speed, since they are walking in the same direction, relative speed is nothing but relative speed is equal to s1 minus s2, which is nothing but 0.5 kilometer per hour. இதான் relative speed. Okay, now முன்னாடி ஒரு சம் பார்க்கும்போது what I told you is இந்த மாதிரி சினாரியோஸ்ல வேர் how many times they cross each other or when do they meet again, ஒரே மாதிரி சுத்திட்டு வந்தாங்கன்னா அப்படின்னா ஒரு சம்ல பார்த்தோம் 144 hours, சாரி 144 kilometers அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். இதோ if A and B are 140 kilometers per apart, ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டார்ட் பண்றாங்க at some point of time futureல. ஸோ அதுக்கு I gave an example of somebody is starting from Chennai, somebody is starting from 144 kilometers தள்ளி திண்டிவனத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, எங்கேயோ சம்வேர் பெருந்துறை கிட்ட ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த கேப் தட் தே பிரிட்ஜ் த கேப், அதாவது எவ்வளோ தூரம் ரெண்டு பேருக்கான இடைவெளியை குறைச்சி இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் கேட்சப் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோன்னா அந்த 144 பெருந்துறை போகிறதுக்குள்ள எப்படியோ அவர் கேட்சப் பண்ணிட்டார் ஹையர் ஸ்பீடில். ஓகே, இதை ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்து தென் மற்றதை கால்குலேட் பண்ணோம். இதோட இந்த கேஸில் இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரியே சுற்றி நடந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஏ வந்து பியை கிராஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ நீ ஒரு ரவுண்டு என்னோட லீடிங்காக இருக்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டைம் when they cross, A is leading B by 1 round. இந்த கேஸ்ல ரவுண்டு கிடையாது, இட் இஸ் அ ஸ்கொயர். பட் ஆனால் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் அவர் எவ்வளோ லீடு எடுத்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா 1.4 kilometers லீடு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் கிராஸ் பண்ணும்போது 1.4 kilometers லீடு அவர் எடுத்திருப்பாரு. ரைட், நவ் தட் இஸ் த பிக்கஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் யூ நீட் டு ஹேவ். இப்போ இதில் நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடும் தெரியும். இந்த மாதிரி சம்ஸ்ல வந்து the easiest way to calculate is the gap. அவர் எந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி பிஏ வந்து ஓவர்டேக் பண்றாரோ which is nothing but 1.4 kilometers. இந்த 1.4 kilometers இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் 0.5ல இவர் கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அவ்வளோதான் கொஸ்டின், அவ்வளோதான் மொத்த ஆன்சரு. இதை சால்வ் பண்றோம் அப்படின்னா தி ஆன்சர் கம்ஸ் டு 2 hours 4/5 minutes. This is nothing but distance divided by speed. இதை போட்டிங்கன்னா this is what you will get. 1.4 kilometer தெரியும், 0.5 நமக்கு தெரியும். So which is nothing but 2 hours 4/5 அப்படின்னா it is nothing but 2 hours around ஒரு 45 to 48 minutes வரும். So now, so that is 7 மணிக்கு ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆஃப்டர் 2 hours 45 minutes the first time ஏ வந்து பிஏ கிராஸ் பண்ணுவார். அப்போ ஒரு ரவுண்டு லீட் எடுத்துப்பார். அந்த ஒரு ரவுண்ட் இஸ் நத்திங் பட் 1.4 kilometers. அந்த 1.4 kilometers லீட் அவர் எடுக்கும்போது இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியில தட் இஸ் 0.5 kilometer per hourல நடக்கும் அந்த கேப்ல இவர் 1.4 கடக்கும்போது இட் டேக்ஸ் 2 hours 45 minutes. அப்போ மணி என்னவா இருக்கும்? 7 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா the time will be around 9:45. 9:45 AM வந்து கிராஸ் பண்ணியிருப்பார். இது ஃபர்ஸ்ட் டைம். இப்போ அதே மாதிரி ஒன் மோர் டைம் அவர் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அனதர் 2 hours 45 minutes ஆகும். பட் அந்த டைமில் வந்து the time will be ஓகே இது 45 இல்லை 48 ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணல. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா டைம் வில் பி கிரேட்டர் தேன் 12 hours 40 கிட்ட வரும். ஸோ ஆனால் நம்ம 12:30 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படின்னா 9 hours 48க்கு ஒரு தடவை கிராஸ் பண்ணுவார். செகண்ட் டைம் கிராஸ் பண்ணும்போது அரௌண்ட் 12:40க்கு பண்ணுவார். ஆனால் 12:30 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் தி ஆன்சர் இஸ்
once. So now இப்போ என்ன பண்ணிருக்கோம், again A and B ஒரு ஸ்கொயர் பாத்ல ஒரே இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. A has a speed of 3 km/h, B has a speed of 2.5. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நடந்துட்டே இருக்காங்க because there is a relative velocity speed between both of them which is 0.5. இந்த ரெண்டு பேருக்கும் ஸ்பீடு வேரியேஷன் இருக்கிறதுனால எப்பயாவது ஒரு தடவையாச்சும் மினிமம் ஏ வந்து பிஏ கிராஸ் பண்ணிடுவார். அப்போ கிராஸ் பண்ணும்போது பி என்ன சொல்லுவார், நீ என்னோட ஒரு ரவுண்டு லீட்ல இருக்கடா அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு ரவுண்ட் அப்படிங்கான டிஸ்டன்ஸ் என்ன, 1.4. ஸோ இப்போ அந்த 1.4 என்ன ஸ்பீடில் அவர் கேட்சப் பண்ணியிருப்பாருன்னா 0.5. அதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ நவ் தட் கிவ்ஸ் த டைம். Time is nothing but it takes 2 hours 4/5 minutes for A to cross B once. 2 hours 45 minutes ஆகுது. ஸோ அப்படின்னா 2 hours 48. ஓகே, இது வந்து 4/5 வந்தது. ஸோ 48. அப்புறம் 9:48க்கு கிராஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னும் கண்டினியூ பண்ணாங்கன்னா செகண்ட் டைம் அவர் கிராஸ் பண்ணும்போது 12:40 தாண்டிடும். ஆனால் 12:30 வரைக்கும் தான் எத்தனை தடவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12:30 வரைக்கும் the answer is once. Okay, so these were the pending scenarios that I wanted to cover last week. So in the topic full cover பண்ணிட்டோம். So please go through ஏதாவது questions, anything that if you have it, just don't hesitate to ping in the group or directly message me. Okay, thank you.